10 days of Grand Europe trip. Easy EMI of Rs 25,000 only with GT Holidays. கிட்டத்தட்ட 109 ஆண்டுகள் பழமையான ராமேஸ்வரத்துடைய பாம்பன் தூக்கு பாலம் இன்னும் துவங்காம அப்படியே இருக்கு. அடுத்த வருஷம்தான் ராமேஸ்வரத்துல போக்குவரத்தே தொடங்க வாய்ப்பு இருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ராமேஸ்வரத்துல திரும்பவுமே போக்குவரத்து தொடங்காதான்னு கேட்கும்போது தெற்கு ரயில்வே அதிகாரிகளும் மௌனம் சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. ராமேஸ்வரத்துடைய இந்த தூக்கு பாலத்துக்கு என்ன ஆச்சு? வயதான பாம்பன் பழைய தூக்கு பாலம் இப்போதைய நிலை என்னன்றத இந்த தொகுப்புல விரிவா பார்ப்போம் வாங்க. 1914 இந்த ரயில் பாலத்தை அமைச்சிருக்காங்க. இந்த பாலத்துக்கு நடுவே இருக்கக்கூடிய தூக்கு பாலம் வழியா சரக்குகள், கடல் படை கப்பல்கள், மீன் பிடிக்கக்கூடிய படகுகள்னு எல்லாமே கடந்து போகும். இந்த பாலத்தை ரயில்வே பொறியாளர்கள் ரொம்ப சிறப்பா பராமரிச்சுட்டு வந்தாங்க. ஆனா கடந்த ஒரு 5 வருஷமா இந்த பாலத்தை சரியா பராமரிக்கலன்னு கூறப்படுது. அடிக்கடி இந்த தூக்கு பாலத்துல இருக்கக்கூடிய இரும்பு தூண்கள் ஆங்காங்கே விரிசல் ஏற்பட்டதா கூறப்படுது. இதனால ரயில் போக்குவரத்துமே ரத்து பண்ணதா சொல்றாங்க. இதையடுத்து கடந்த 2020 புதிய ரயில் பாலத்துடைய கட்டுமான பணி தொடங்க ஆரம்பிச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது கடந்த வருஷம், அதாவது போன மாசம் டிசம்பர்ல இந்த தூக்கு பாலத்துல சடனா அங்க இருக்கக்கூடிய சென்சார் ரெட் அலர்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா அந்த இரும்பு தூண் ரொம்பவே பலவீனமா இருக்குன்னு சென்சார் சொல்லியிருக்கு. அப்படி ரெட் அலர்ட் கிடைச்ச உடனே அன்னில இருந்து இப்போ வரைக்கும் ராமேஸ்வரத்துல ரயில் போக்குவரத்தை ரத்து பண்ணியிருக்காங்க. பாலத்தை ஆய்வு செய்யறதுக்காக சென்னை IIT குழுவினரும் வந்து பார்த்திருக்காங்க. அவங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு கிரீன் சிக்னல் கொடுத்ததாகவும் சொல்லப்படுது. ஆனாலும் 109 வயசான பாம்பன் பாலத்துக்கு மேல இருக்கக்கூடிய இந்த ரயில் போக்குவரத்து தொடங்குச்சுன்னா விபத்துகள் ஏற்படலான்னு கருதி ரயில்வே பாதுகாப்பு ஆணையம் அனுமதி கொடுக்காம மறுத்துட்டாங்களாம். இதனால தூக்கு பாலத்துடைய ரிப்பேர் பண்ணக்கூடிய பணிகளும் நடக்கல அப்படின்னு கூறப்படுது. ராமேஸ்வரத்துல திரும்பவுமே எப்போ போக்குவரத்து துவங்க போகுதுன்னு ஒரு டேட்டு கூட அறிவிக்கல அப்படின்னு கூறப்படுது. இதே போல தெற்கு ரயில்வே அதிகாரிகளும் இந்த தருணத்துல மௌனம் சாதிக்கிறாங்களாம். இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பாலத்துக்கு மறைமுகமா குட் பை சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. இல்லைன்னா கடந்த 31 நாட்களா ராமேஸ்வரத்துடைய ரயில் போக்குவரத்து நடக்காம அப்படியே கிடப்புல இருக்காதுன்னு சொல்றாங்க. கடந்த 30 நாட்களுக்கு மேல ராமேஸ்வரத்துல ரயில் போக்குவரத்து இல்லாம வட மாநிலத்தில இருந்து வரக்கூடிய பக்தர்கள், சுற்றுலா பயணிகள் எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்னொரு புறம் புதிய ரயில் பாலத்தை கட்டுமான பணிகளை தொடங்க சொல்லி அதிகாரிகள் 90.20 crores இதுக்காக தனியா ராமேஸ்வரம் ரயில் நிலையத்துக்கு மறுசீரமைக்கக்கூடிய பணிகளுக்காக நியமிக்கப்பட்டதாகவும் வரக்கூடிய பிப்ரவரி மாசம் அதுக்கான வேலைகள் துவங்கும் அப்படின்னு உத்தரவிடப்பட்டதாகவும் கூறப்படுது. இருந்தாலுமே அது துவங்கப்பட்டாலும் அதை சீரமைக்கக்கூடிய பணிகள்னு அப்படி இப்படின்னு திரும்பவுமே ராமேஸ்வரத்துல ரயில் பாலத்துடைய சேவைகள் தொடங்க ஒரு வருஷம் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அதிகாரிகளும் தெரிவிச்சதா கூறப்படுது. இந்த தகவலை பத்தி உங்களோட கருத்துக்களை தினேஷாக என் கூட கமெண்ட்ல தெரிவிங்க. 10 days of Grand Europe trip. Easy EMI of Rs 25,000 only with GT Holidays.